எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. சர்க்கரை நோய் அப்படின்றது இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அது வந்து நம்மளுடைய உணவு பழக்கவழக்கங்களும், நமக்கு சரியான உடற்பயிற்சி இல்லாததுனாலேயும் வர்றதா நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அது நம்ம கண்கூடாவும் நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் இது எதனால் வருது? இந்த சர்க்கரை நோய் இந்த அளவுகோல் ஏறும்போது நம்ம உடம்புல எப்படியெல்லாம் மாற்றங்கள் நிகழுது, அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்றத நான் ரீசெண்டாக படித்தேன். அந்த புக்கில் வந்து அதை ஒரு சின்ன கதை மூலயமா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு தாத்தாக்கு வந்து ஒரு ட்ரெயினில் வேலை கிடைக்கிது. அவருடைய வேலை என்ன அப்படின்னா, கரி இன்ஜின், அதாவது அந்த பழைய ஸ்டீம் இன்ஜினில் ட்ரெயின் அது. அந்த ட்ரெயினில் வந்து அவருக்கு கரி அள்ளி கொட்டணும் நெருப்பில். ஸோ தட் அந்த ட்ரெயின் வந்து அந்த எனர்ஜியை எடுத்து அது வந்து ஓடும். ஸோ இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு நாள் வேலைக்கு போகிறாரு. போகும்போது அந்த வேலையை கொடுக்கும்போது அவர் அந்த கரியை அடுத்து அள்ளி போடுறாரு. அவருக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ, இல்லை அந்த ட்ரெயின் ஓடுறதுக்கு எந்த அளவுக்கு கரி தேவைப்படுதோ அந்த கரியை வந்து கொடுக்குறாங்க. இவர் அள்ளி போடுறாரு. ட்ரெயின் வந்து நார்மலாக போகுது. 2வது நாள் என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்து அந்த அளவுக்கு மீறிய கரியை கொடுக்குறாங்க. அதை வந்து அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டே வராங்க மூட்டை மூட்டையாக. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடுறாரு. இது நிறைய வர வர, இந்த கறி நிறைய வர வர இவர் ஃபாஸ்ட்டாக அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே வராரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் டயர்டாயிடுறாரு. டயர்டாயிட்டு இவரால் அந்த கறியை எடுத்து போட முடியலை. போட முடியாததுனால அந்த நெருப்புலேருந்து அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகாமல் அந்த ட்ரெயின் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. ஒரு கட்டத்தில் நின்றும் போகுது. இதை தான் வந்து அதனுடைய கதையாக சொல்கிறாங்க. இந்த கதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த கரி அப்படின்றது தான் வந்து அந்த குளுக்கோஸ், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவு. அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து இந்த தாத்தாவோட வேலை. அந்த தாத்தாவோட வேலையை வந்து சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றாங்க. அவருடைய வேலை வந்து இந்த கரியை எடுத்து நெருப்பில் போடுறது, அதாவது அந்த குளுக்கோஸை எனர்ஜியாக மாற்றுறது. இப்போ ஒரு கட்டத்தில் ஏகப்பட்ட கரி வருது, அதாவது ஏகப்பட்ட குளுக்கோஸ் வரும்போது அந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற அந்த விஷயம் வந்து இதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியாமல் டயர்ட் ஆகிடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அது அப்படியே நின்றும் போயிடுது. இதை தான் வந்து குளுக்கோஸ் லெவல் ஏற ஏற இந்த மைட்டோகாண்ட்ரியாவால் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியாமல் அந்த சுகர் லெவல் ஏறும்போது பார்த்தோன்னா நிறைய பேர் ரொம்ப டயர்டாவாங்க. அவங்களுக்கு வந்து நார்மலாக அந்த சுறுசுறுப்பாக இருக்கிற அந்த நிலைமையை நம்ம பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் இது வந்து நிறைய நார்மலாக உடம்பில் நடக்க வேண்டிய விஷயங்களும் அவங்களுக்கு வந்து நடக்காமல் போகுது. அதாவது இன்ஃப்ளமேஷன் வரும், இன்சுலின் கரெக்டாக சுரக்காது. இதனால் வேறு வேறு க்ரானிக் டிசீஸ் வரும், ஸ்ட்ரோக் அந்த மாதிரியான டிசீஸ் வந்து நாளடைவில் டெவலப் ஆகும். இதை வந்து இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் தான் வந்து இந்த ரைட் சைடில் வந்து குளுக்கோஸ் இருக்குது, ஓகேங்களா. இந்த மிடில் இருக்கிறது தான் அந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற வேலை. இதுதான் வந்து இந்த பக்கம் எனர்ஜியை கொடுக்குது, இந்த லெஃப்ட் மோஸ்ட் சைடில். இப்போ இந்த குளுக்கோஸ் லெவல் ஒரு சீராக இருக்கும்போது இந்த மைட்டோகாண்ட்ரியா இந்த மிடில் பெண்டாக இருக்க இடம் வந்து கரெக்டாக வேலை செய்யும். அப்போ வந்து நமக்கு தேவையான எனர்ஜி வந்து கரெக்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேளை இந்த குளுக்கோஸ் லெவல் ஏறிக்கிட்டே போகுது இந்த பக்கம் ரைட் சைடில் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டயர்டாகும். டயர்டாகிட்டு அதனுடைய சப்ளை கரெக்டாக இருக்காது. இது பெண்டாக இருக்க வரைக்கும் அதனுடைய சப்ளை இருக்கும். அது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதனுடைய சப்ளை கரெக்டாக இருக்காது. இது இழுத்துக்கிட்டே போகும். இந்த பக்கம் உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்டே வரும். ஸோ இதை தான் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். இதுக்கு வந்து உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது நம்ம நிறையா ஸ்வீட்ஸ் எடுக்கிறதுலேருந்து குறைச்சி நாம் வந்து காய்கறிகளை சேர்த்துக்கிட்டால் இது வருன்றது வந்து எல்லோரும் சொல்கிறது. ஆனால் சர்டைன் டாக்டிக்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உணவு, அதாவது ஸ்வீட்ஸும் சாப்பிட்டுக்கலாம், அதே சமயத்தில் உங்கள் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சில டாக்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த புக்கில். நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போடுறேன். இதை வந்து குளுக்கோஸ் ரெவல்யூஷன் அப்படின்ற புக்கில் இருந்து தான் நான் படித்தேன். இப்போ இந்த மாதிரி இவங்க சொல்கிற அந்த டாக்டிக்ஸான அந்த உணவு பழக்க வழக்கங்களை வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கடந்த ஒரு வாரமாக.
ஓரளவுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னோடய எனர்ஜி லெவலில் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் அடுத்த வீடியோவா போடுறேன். மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ வெரி மச்.